தளபதி விஜய் அவர்கள மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு இனிமேல் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இப்போ பிரபல அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவருக்கு தாவேக்கவினர் கேள்விகளை கேட்டிருக்காங்களா? யார் அவர், எதுக்காக அப்படி கேட்டிருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை துவங்கியதுமே திமுகவை விமர்சிக்க தொடங்கினார். அதுவும் கரூர் சம்பவத்திற்கு பின்னாடி திமுகவை தீய சக்தின்னு கடுமையாக பேச தொடங்கினார். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான போட்டி அப்படின்லாம் பலருமே பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு பக்கம் விஜயின் விமர்சனங்களும் நேரடியாக பதில் சொல்லாமல் திமுக தவிர்த்து வந்தது. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி அவர்களோ, திமுக அமைச்சர்களோ விஜய் அவர்களின் பெயரை கூட சொல்லாமல் தவிர்த்து வந்தாங்க. ஒரு முறை விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறாரே அப்படின்னு கேட்டதற்கு சினிமா செய்திகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னுலாம் நக்கல் அடித்தாங்க. அதாவது திமுக விஜயை ஒரு நடிகராக மட்டுமே பார்க்கிறது, அரசியல்வாதியாகவும் எங்கள் எதிரியாகவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு. ஆனால் தற்போது தாவேக்க வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சிருக்கு. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. இன்று சட்டசபையில் விஜயும் உதயநிதியும் நேருக்கு நேர் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்லாம் பல விஷயங்கள் எல்லோருமே தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தாங்க. இந்த நிலையில் விஜய் அவர்களை பற்றி கேள்வி கேட்டப்போ நான் சினிமா செய்திகள் பார்க்க மாட்டேன்னு உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தார். இனிமேல் மாண்புமிகு முதல்வர் அவர்களே அப்படின்னு தானே சட்டசபையில் விஜய் அவர்களை அழைக்கணும். காலம் எவ்வளவு வேகமாக போகுது பார்த்தீங்களா அப்படின்னு தாவேக்காவினர் பார்த்திங்கன்னா இப்போது மிகப்பெரிய அளவில் அவங்கள எல்லாரையுமே, அதுவும் விமர்சனம் பண்ண எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நேருக்கு நேராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல தலைவன் வரணும் அப்படின்னா பல்வேறு இடர்பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் விஜய் அவர்களுடைய இதில் எவ்வளவோ தொகுதிகளை ஜெயிச்சும் கூட பெரும்பான்மை வரணும் அப்படின்னு அவர் பதவியேற்கிறதுல கூட பிரச்சனையை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த சூழலில் இப்போது இந்த ஒரு விஷயமும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. என்னதான் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்றதையும் தாண்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நிச்சயமாக நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அதுலேயும் இப்போது நாகரிகம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியாக என்ன பண்ணியிருக்காங்க நாகரிக அரசியல் அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒவ்வொரு தலைவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டிற்கு போய் எல்லோரையுமே பார்த்திங்கன்னா மரியாதை நிமித்தமாக பார்த்து வந்திருக்காரு. வயதில் பெரியவர்கள்கிட்ட ஆசை பெற்று வந்திருக்கார். இதுதான் நாகரிகம், இப்படி தான் இருக்கணும், இதை பார்த்து எல்லோரும் கற்றுக்கோங்க அப்படின்னு மக்கள் எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் தலைவராகவும் ரொம்பவே விஜய் அவர்களை மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதைத்தான் அவங்க தங்களுடைய கடமையை செய்யும்போது காட்டியிருந்தாங்க. இன்னமுமே நிறைய பேர் விஜய் அவர்கள் மீது ரொம்ப அளவு கடந்த மரியாதையும் அன்பும் வச்சுருக்காங்க. நிச்சயமாக அவருடைய ஆட்சியில் மக்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். உண்மையிலேயே இன்னும் வரக்கூடிய காலங்களில் விஜய் அவர்கள் எவ்வளவு பார்த்திங்கன்னா மக்கள் மேலே மரியாதையும் அன்பும் வச்சுருக்காருன்னு அவர் செய்யக்கூடிய செயல்கள்லேருந்தே தெரியும். நம்மளுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.